மதுரையில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய கள்ளழகர் கோயில்ல இருக்கக்கூடிய முக்கியமான புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ராக்காய் அம்மன் கோயில் அமைந்திருக்கக்கூடிய நூபுர கங்கை என்று அழைக்கக்கூடிய சிலம்பார் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஒரு தீர்த்தத்தை அப்படியே எளிதாக சுருக்கிவிட முடியாது. திருமாலுடைய திருவடி சிலம்பிலிருந்து உற்பத்தியானது என்று சொல்லப்படுகிறது. இம்மலையில் பெருகி வரும் சிலம்பாற்றின் பெருமை அளவிட முடியாதது என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்பாக உள்ள கதைக்களத்தை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். பிரகலாதனுடைய பேரனான பலிச்சக்கரவர்த்தி என்பவன் பெரிய தவங்களை செய்து 3 உலகங்களையும் பெற்று, அதாவது சுவர்க்க, மத்திய, பாதாளம் என்ற 3 உலகங்களையும் பெற்று யாராலும் மரணமடையாமல் இருக்கும்படி வரத்தையும் அடைந்தான். இதனால தேவர்கள் தம் பதவியையும் போகங்களையும் இழந்து அவற்றை திரும்பவும் தமக்கு வாங்கி தரும்படி மகாவிஷ்ணுவிடம் வேண்டினார்கள். அவர்கள் தேவர்களுக்கு அபயமளித்து அவர்கள் வேண்டியதை செய்வதாக காசிய முனிவருக்கு புத்திரனாக பிறந்து வாமனன் என்னும் குட்டை உருவம் தரித்து பலி சக்கரவர்த்தியிடம் 3 உலகங்களையும் யாசகமாக பெற்று தருவதாக வாக்களித்தார். அப்படியே அவர் பிறந்து பலி சக்கரவர்த்தியின் யாகசாலைக்கு சென்று அவரிடம் 3 அடி மண் வேண்டும் என்று கேட்டார். அவரும் கொடுத்தேன் என்று சொல்ல அதை தன் கையில் நீர் வார்த்து கொடுக்க வேண்டும் என்று வாமனர் கேட்க அவனும் கையில் தாரை வார்த்தவுடன் அவர் ஒரு பிரம்மாண்ட உருவமாக வளர்ந்து 3 உலகங்களையும் தனது 2 அடிகளால் அளந்து கொண்டார். பிறகு 3வது அடி இடத்தை எங்கே அளந்து கொள்வது என்று அவர் வினவினார். அவன் என் தலையில் அளந்து கொள் என்று சொல்ல 3வது அடியை அவர் தலை மீது வைத்து அதை பாதாளத்துக்குள்ளே அழித்து விட்டார். இந்த ஒரு பிரம்மாண்டமான அவதாரத்திற்கு திரிவிக்ரம அவதாரம் என்று சொல்வார்கள். திருமால் அந்த அவதாரம் தரித்து அந்த நேரத்திலே திருமால் 3 அடி மண்ணை அளப்பதற்காக தன் காலை மேலே தூக்கியதாகவும், அப்போது பிரம்மனானவர் தன் பிதாவின் பாதத்தை கண்ட மாத்திரத்திலே அதை கமண்ட நீரில் கழுவுவதற்காக பூசிப்பதற்காக அந்த நீரை கழுவிய போது அந்த நீரானது ஆகாய மார்க்கமாக கீழே இறங்கி வந்து அப்பொழுது திரிவிக்ரம பகவானின் பாதங்களில் இந்த ரத்தின பொற்சிலம்பு அசைந்து அதிலிருந்து நீர்த்துளிகள் விருஷபகிரி என்று அழைக்கக்கூடிய அந்த மலையின் மீது விழுந்து அதுவே சிலம்பராக பெரியற்று என்று சொல்லப்படுகிறது. இந்த நதி மலை உச்சியில் இருந்து பெருகி கீழே இறங்கும் போது சூரிய ஒளிகளால் பல இடங்களில் பலவிதமான வர்ணங்களுடன் பிரகாசிக்குமாம். நவரத்தினங்களுடைய நிறங்களும் இதில் தெரியும் என்கிறார்கள். இப்படி அது மலையிலிருந்து இறங்கி வரும்போது பல சோலைகளை வளர்த்து அழகிறது, திருவடிவை வருடிக்கொண்டு பாய்கிறது என்று சொல்கிறார்கள். இதனால் இது திருமாலின் திருவடிக்கு பணிவிடை செய்யும் மகாலட்சுமி போன்றது. இது முனிவர்களாலும் ரிஷிகளாலும் சேவிக்கப்பட்டு எல்லாருடைய இஷ்டங்களையும் பூர்த்தி செய்வதால் இது இஷ்ட சித்தி என்றும் அழைக்கப்படுகிறது. மரிஷி முதலிய முனிவர்கள் இதில் மூழ்கி அழுக்கற்றவர்களாய் விஷ்ணு சாயுஜ்ய பதவியை அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிறகு தர்மதேவன் இதில் மூழ்கி விஷ்ணு சாலோக்கிய பதவியை அடைந்தார் என்றும், பிரம்மதேவன் நீராடி விஷ்ணு சாமிய பதவியை பெற்றார் என்றும், அது மட்டும் இல்லாமல் இந்த சுபதஸ் முனிவர் என்பவர் இதில் மூழ்கி மந்திரங்களை ஜபித்துக் கொண்டு தன்னை மறந்திருந்த போது துர்வாசர் முதலான சில முனிவர்கள் கரையிலே காத்து கொண்டிருந்தார்களாம். நெடுநேரமாகியும் சுபதஸ் வெளியே வராததாலும் தங்களுடைய உபசாரங்களை செய்யாததாலும் துர்வாசர் கோபம் அடைந்து அவரை மண்டூக பவ என தவளையாக மாறும்படி சபித்தார் என்று சொல்லப்படுகிறது. இதனை அறிந்த சுபதஸ் தன் குற்றத்திற்கு வருந்தி மன்னிப்பு கேட்டதாகவும், துர்வாசி முனிவர் நாங்கள் 12 வருஷம் வாராக பருவத்தில் வசிக்கப் போகிறோம், நீரும் எம்முடன் அங்கு தங்கினால் அம்மலை மண்டூக பர்வதம் என்று பெயரால் அழைக்கப்பட்டு அங்கு மண்டூக தீர்த்தம் என்னும் ஒரு தீர்த்தம் உண்டாகும். பிறகு நூபுர கங்கை சுந்தராஜ பெருமாளும் அங்கே உனக்கு சாப விமோச்சனம் கொடுப்பார்கள் என்று துர்வாசர் சொல்லிவிட்டு செல்கிறார். 12 வருஷம் தங்கியிருந்து நூபுர கங்கையாலும் அழகராலும் சாப விமோச்சனம் அடைகிறார் சுபதஸ் முனிவர். எவ்வளவு பெருமை உடைய இந்த சிலம்பாற்றில் 12 நாள் இருந்து இங்கே புண்ணிய தீர்த்தத்தை செய்தால் இந்த விஷ்ணு பகவானுடைய எல்லா அருளையும் பெற முடியும், கள்ளழகருடைய அருளை பெற முடியும் என்று சொல்கிறார்கள். ஒரு தடவை மூழ்கினாலே கோடி ஜென்மங்களை செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷ துவாதசி என்று இந்த மலையிலே நீராடி வந்தால் சகல பாவங்களும் நீங்கும் என்று சொல்கிறார்கள். விசேஷமாக செவ்வாய்க்கிழமைகள் இந்த தீர்த்தமாடினால் இதை தரிசிப்பவர்களுக்கும் துதிப்பவர்களுக்கும் மோட்சம் அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. பல்வேறு கோயில்களுடைய
இந்த ஸ்தல புராணங்களிலே இதனுடைய தீர்த்த பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நூபுர கங்கையினுடைய இஷ்ட சித்தி விஸ்வகிரி என்று அழைக்கக்கூடிய இந்த மலையை பற்றி பல்வேறு நூல்களில், பல்வேறு இலக்கியங்களில், சிலப்பதிகாரம் போன்ற இலக்கிய நூல்களிலே இதை பற்றி, இதனுடைய பெருமையை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள் என்று பல குறிப்புகள் இதற்கு சான்றாக விளங்குகிறது. இம்மலை சோழ தலைநகரமான உறையூரிலிருந்து பாண்டியரின் தலைநகரமான மதுரைக்கு செல்லும் வழியில அமைந்திருப்பதாக சிலப்பதிகாரம் கூறுகிறது என்று சொல்கிறார்கள். இங்குள்ள திருமாலை தரிசித்துக் கொண்டு திருவரங்கத்திற்கு செல்லும் அந்தணன் ஒருவன் மதுரைக்கு வந்து கொண்டிருந்த கோவலன் கண்ணகியை கவுந்தடிகளை வழியில் சந்தித்து இம்மலையின் பெருமைகளை பற்றி கூறுகின்றான். அவ்வாறு கூறுகையிலே, இடப்பக்கமாக காட்டு வழியே போனால் நீங்கள் திருமான்குன்றத்தை அடைவீர்கள். அங்கே ஒரு சுரங்க வழி இருக்கிறது. அவ்வழியில் 3 தீர்த்தங்கள் இருக்கின்றன. அவை புண்ணிய சரவணம், பவகாரணி, இட்டசித்தி என்பன என்று சொல்கிறார். புண்ணிய சரவணத்தில் நீராடினால் இந்திரனால் எழுதப்பட்ட 5 வியாகரணம் என்னும் இலக்கண நூலறிவை நீங்கள் பெறுவீர்கள். பவகாரணியில் மூழ்கினால் பழம் பிறப்பை பற்றிய அறிவு உண்டாகும். இட்ட சித்தியில் நீராடினால் நினைத்தவை எல்லாம் கைகூடும். இந்த சுரங்க வழியாக நீங்கள் சென்று இப்பயன்கள் எல்லாம் அடைய விரும்பினால் அம்மலையில் உள்ள திருமாலின் திருவடைகளை மனம், மெய், மொழி ஆகிய 3 நாளும் தொழுது அம்மலையை 3 முறை வளமாக வர வேண்டும். பிறகு அம்மலையில் உள்ள சிலம்பாற்றின் கரையில் ஒரு பெண் தெய்வம் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த பெண் தெய்வம் ராக்காயி அம்மனாக இருக்கக்கூடும். பிறகு அம்மலையில் உள்ள சிலம்பாற்றின் கரையில் ஒரு பெண் தெய்வம் உங்கள் முன் தோன்றி இம்மைக்கும் மறுமைக்கும், இம்மை மறுமை இரண்டிற்கும் பேரின்பம் தருவது யாது என உலவுவாள். அவ்வினாவிற்கு நீங்கள் விடையளித்தால் அந்த தெய்வம் உங்களுக்கு சுரங்க வழியை திறந்துவிடும். பிறகு அந்த வழியாக சென்றால் இரட்டை கதவுடைய வாயில் காணப்படும். அதனை கடந்து சென்றதும் மற்றொரு தெய்வம் வந்து அழியாத இன்பம் எது என்று கேட்கும். அதற்குரிய விடையை அளித்தால் மேற்கூறிய இந்த 3 பொய்கைகளுக்கும் அழைத்துச் செல்வார் என்று சொல்லப்படுகிறது. பிறகு வேத மந்திரங்களாகிய பச்சாச்சரம் என்னும் 2இன் ஒன்றை ஓதி அப்பொய்கைகளை மூழ்கினால் தவம் செய்தவர்களுக்கும் கிடைக்காத பலன்கள் உங்களுக்கு கிட்டும். அப்படிப்பட்ட விசேஷமான இந்த நூபுர கங்கை தீர்த்தமானது விசேஷமிக்கது. வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக இங்கு சென்று தீர்த்தமாடுங்கள். உங்களுடைய பாவங்கள் எல்லாம் போக்கப்பட்டு அந்த கள்ளலருடைய அருளை பெற இது ஒரு நல்ல ஒரு தீர்த்தமாக கருதப்படுகிறது. இது எவ்வளவு முக்கியம் என்றால் தென் திருப்பதி என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பழமையானது. திருப்பதியை விட இங்க அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த புண்ணிய தீர்த்தமானது பல மடங்கு புண்ணியமிக்கது என்று சொல்கிறார்கள். ஆகையினாலே வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக இங்கு சென்று ஒரு முறை வழிபடுங்கள். உங்களுக்கு எல்லா மோட்சமும் கிடைக்கட்டும் என்று கூறி இந்த ஒரு பதிவினை தொடர்ந்து கேட்டமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கங்களும். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.